பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேல் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைய செய்தி பார்ப்போம். சங்கீத புத்தகத்திலிருந்து 31ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் படிக்கப்படும் போது, என் காலங்களும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பார்க்குற அன்பு சகோதரியே சகோதரனே, உன் காலங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தால் உன் சத்துருவிலிருந்து பொல்லாதவர்கள் கையிலிருந்து உன்னை தப்பி வைப்பான். இப்படிதான் அந்த விண்ணப்பமே. என் காலங்கள் உனக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் சத்துருவிலிருந்து என்னை துன்படுத்துறவங்க கையிலேருந்து என்னை தப்பியும் என்று வேண்டிக் கொண்டதை கேட்பார். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்? அதுக்கு நான் எல்லாத்தையும் விலைக்கு காக்க நாரடி, நீ அர்ப்பணிக்க நீரடியான்னு ஒன்று கேட்குற ஆண்டவர். இன்னைக்கு அநேக காரியத்தை கொடுத்து விண்ணப்பங்களில் சொல்லுவோம் பாருங்க, நம்மள மாதிரி ஜெபிக்கிறவங்க யாரும் கிடையாது. அநேக தவறுகள் இருக்கும், குற்றம் இருக்கும் நம்மக்கிட்ட, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் கடவுளிடத்தில் நம்ம அதை அறிக்கை செய்யாதே சொல்லுவோம். இங்கே தான் அப்படி படிப்போம் இல்லையா? சங்கீத புத்தகம் 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இல்லையா? என் காலங்கள் நல்லா அழகாக இருக்கும். நான் மாற்றி வாசிக்கிறேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கின்றது, என் சத்துருகளின் கையில் என்னை துன்படுத்துறவன் கையிலிருந்து என்னையும் தப்பிவியும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் தப்பி வைக்கிறடிப்பா, உனக்கு இருக்கிற பிரச்சனையை முதல்ல அறிக்கை செய்து விட்டு உன் நாவு அடக்கணுன்றார். எப்படி அடக்கணும்னாரு, உன் நாவு பொல்லாப்புகளுக்கும் உதடுகளையும் கபடங்களுக்கு விலக்கி காத்துக்கொள். நிச்சயமா கர்த்தர் ஒன்று வெடி வைப்பார். நம்ம நாவுக்கு இது பாருங்க, ஒரு விஷயத்தை புரியாமலே பேசுவோம், தெரியாது பேசுவோம், மேன்மையா பேசுவோம். அதுதான் அநேக இந்த நாவுக்காக நம்ம சங்கீத உபாகம் புத்தகத்தில் கூட நான் படிக்கப்படும் போது, அதில் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் போது எல்லாத்துக்கும் இந்த நாவை தான் முன்குறித்தார். அப்போது தேவனுடைய காரியங்களை கொடுத்து பைபிள் ஃபுல்லாக நம்ம எங்கே தேடினாலும் நம் நாவால் தேவனுக்கு அறிக்கை செய்வதாக இருந்தால் பொல்லாப்புகள் நேரிடாது, மந்திர சூனியம் நேரிடாது, கட்டுகள் நேரிடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ நம்பி ஓடினால் இதெல்லாம் நேரிடக்கூடாதாக கனவுலையும் சொப்பனத்திலும் பயத்தை உண்டாகும். தேவனுக்கு விரோதமான பேச்சுகள் உன்னிடத்தில் இருந்தா இல்லையா, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியத்தை நம்ம யோசித்து கொண்டிருந்தோம்னா அப்போ எப்படி ஊராக்கா இருக்கும்? இன்பம் தந்த இரவு எனக்கு பயங்கரமா இருக்குது நேசையில பிடிக்கிறோம் இல்லையா? ஏன் இன்பம் தந்த இரவு உனக்கு பயங்கரமா மாறிச்சு? தேவனுக்கு பிரியமில்லைன்னா எப்படி தேவன் உன்னை காத்துக்கொள்வாரு? என் காலங்கள் உன் கரத்தில் இருக்குது, என் சத்துருக்கள் இருந்து என்னை என்ன பண்ணு, என் காலங்கள் உன் கரத்தில் இருக்குது, என் சத்துருக்கள் இருந்து என்னை விலக்கி காலுக்குன்னா என் காலங்கள் உன் கரத்தில் இருக்குது. ஓகே, என் சத்துருகளின் கையிலிருந்து என்னை துன்படுத்துறவன் கையிலிருந்து என்னை தப்பிவேன் என்று சொன்னா அதுக்கு ஆண்டவர் பதில் உடனடியே பதில் கொடுக்கிறாரு, உன் நாவுகளின் பொல்லாப்புகளும் உதடிகளின் கபடங்களையும் விலக்கி காத்துக்கொள். ரெண்டு காரியம் இருக்கு இல்லையா? அப்ப நம் நாவுல எத்தனையோ பொல்லாப்புகள் இருக்கு இல்லையா? மற்றவங்களை குறை சொல்லும் போது எப்படி தூக்கம் இருக்கும்? இன்னைக்கு என் மகனை கொடுத்து ரொம்ப பேசி கொண்டிருக்கணும் ஒரு விஷயத்த நான் வெளியே போயிட்டு வந்தேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது 16ஆம் வசனத்தை படிக்கப்படும் போது, தானியேலை குற்றப்படுத்தி சிங்கின் குழியில் போடப்பட்டவன் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாத போயிட்டானா. ஆனா உனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு சொன்னால் அவனை போலதான் மற்றவனை குற்றப்படுத்தி உட்காந்து கொண்டிருக்கிற, ஒரு நல்ல மனுஷனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற, அநேக தேவையில்லாத ஒரு காரியம் தலையிட்டு உன் நாவு திறக்கப்பட்டிருக்குது. அதை தான் இங்க சொல்றாரு, அங்க உன் நாவின் பொல்லாப்புகளும் உதடுகளின் கபடங்களையும் விலக்கி காத்துக்கொள். அப்ப கர்த்தர் நமக்கு நன்மையானது செய்வார் இல்லையா? நன்மையானது செய்வார் இல்லையா? என் காலம் உன் கரத்தில் இருக்குதுங்க, சத்துரு கையிலிருந்து விலக்கி என்னை காத்துக்கொள் என்று சொன்னால் அப்போ உன் நாவு எப்படி இருக்குதுன்னா தேவனுக்கு பிரியமில்லாத இருந்தால் பல பிரச்சனையை சந்திக்க பிடிக்கும். நீ ஆலயத்துக்கு வர, சத்தியத்தை கேட்கிற, அநேக கடத்தை ஜெபிக்கிற, பல விதமான காரியங்களுக்கு காணிக்க கூட கொடுக்கிற, ஆனா உன் நாவின் பொல்லாப்பை விட்டு விலகாது இருக்கிற. இவர்கள் என்ன சொன்னார்? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பல காரியங்களுக்கு நானே இல்லை, சில நேரத்தில் திடீர்னு இப்போ நான் அதுக்கு பேசுவது கிடையாது. ஏன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு பேசுவோம் இல்லையா? அந்த நன்மையை செய்யும் போது கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுகிற ஆண்டவரை விட்டுட்டு நம்முடைய பெருமையை நம்மளை பேச வைக்கப்படும் போது தேவன் நம்மளை திருப்பி கேட்கிற கேள்விதான் இது. அழகா இருக்குது பாருங்க, சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்துல அழகா, உன் நாவை பொல்லாப்புகளுக்கும் உதடுகளும் கபடங்களுக்கு விலக்கி காத்துக்கொள். அப்படி இருந்தால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தால் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இதுல 5ஆம் வசனத்துல படிப்போம். நீங்க 13 பட்சத்தில் சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், முகங்கள் அவர்களோ முகங்கள் வெக்கப்பட்டு போகவில்லை. எப்போ?
நாவிலிருந்து விலக்கி என்னை காக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் இங்க சங்கீதம் 141:3 என்னைய என் வாய்க்கு காவலவை. நல்லா இருக்கும் பைபிள்ல வசனங்கள். அப்போ வாய்க்கு என்ன வைக்க சொல்றாங்க? காவல வைக்கணுமா? ஏன்னா அந்த வாய் திறக்கப்படும் போது என்று காரியங்களை கொடுத்து அநேக நம்ம பேசிக்கொண்டு போவோம். பார்த்தா கர்த்தாவே என் வாய்க்கு காவல வையும், என் உதவிக்கு வாசலை காத்துக்கொள்ளும். அப்போ வாய்க்கு காவல் வைக்கிறது கிடையாதுங்க. நம்ம இஷ்டப்படி பேசணும், அநேக காரியத்தில் பேசணும். எப்படிங்க உங்களுக்கு இரவுல தூக்கம் வரும்? எப்படிங்க நெடுக்கிற காரியம் நடக்கும்? எப்படிங்க மற்றவங்களை கொடுத்து நம்ம துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறோமே? நீ அடுத்தவங்களை பார்த்து கோவப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து யோசிக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்து நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தேடி கடந்து போனேன். சிஎஸ்சி சார்ந்திருக்கிற ஒரு தாயாரை தேடி அவங்க பேசலாம் கடந்து போனேன். சிஎஸ் சம்பளத்தில் அவர் தகப்பனார் எங்களுடைய சிறிய தகப்பனார் தான். அவர் இறந்துட்டாரு. அவருக்கு பிற்பாடு அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம கிராமத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா இல்லையா? கல்லறை திருநாள் வரும். தேசத்தில் எல்லாருமே அதை பாட்டு பாடி கொண்டாடி கொண்டிருப்பாங்க. எங்கள் கிராமம் பார்த்தினா அன்றைக்கி ஒன்றுமே இல்லாத மாதிரி வறுமையாக இருக்கும். எனக்கு என்னமோ இன்றைக்கி ட்ரெயினில் நான் வந்து கொண்டிருக்க விடும் போது நான் அநேக வசனத்தை படிக்கப்படும் போது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை ஞாபகப்படுத்தி 20ஆம் வசனத்தையும், ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 20ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். அங்கே ஆபிரகாமனுடைய தன் மனைவிக்கு கல்லறை பணம் கொடுத்து வாங்கினதையும் பார்க்குறோம். இங்கே யாக்கோபுடைய மக ராக்கலுக்கு அந்த கல்லறைக்கு ஒரு தூணை வைத்ததையும் சாட்டுறோம். அந்த தூணை தான் இந்த நாடு வரைக்கும் இருக்குது. அதுதான் கல்லறை திருநாளாக நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம யோசிக்கிறத தேவன் பார்த்துருக்கிறார். நீ தேவனுக்கு பிரியமானதை யோசித்து கடந்து போகும்போது உன்னுடைய பயணத்துக்கு முன்போ பின்பாக உன்னை காத்துக் கொள்வாரு. அப்போ நம்ம எதை விட்டு விலகணும்னா சில விஷயத்தை தேவன் கற்றுக் கொடுக்குறா பாருங்க. அங்க அதே சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதத்துல 14ஆம் வசனம், தீமை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடு, அது தொடர்ந்து கொள்ளுன்ற. அப்போ நம்ம எதை விட்டு விலகல? தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள்ளுன்றாரு. நம்ம என்ன பண்றோம்? தீமையை விட்டு விலகிறது கிடையாது. எப்பவுமே ஒருத்தரை பற்றி நம்ம குற்றப்படுத்தி கொண்டே இருந்தோம்னா வாய்நாள் முழுவதும் அவர்களிடத்து பேசி கொண்டே இருந்தா நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானம் நிச்சயமா வராது. சிலரும் பார்த்தா தன்னை மேன்மையாக வைத்துக் கொள்ளும். அவங்களுக்கு கொஞ்சம் ஆராய்ந்து, இன்னைக்கு ஒரு தம்பிக்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், அது பேசிக்கொண்டு போது சொன்னா நான் எது சொல்ல வந்தனோ அவர் சொன்னார், அப்பா இந்த காரியம்லாம் ஆல்ரெடி நான் செய்து முடிச்சிருமே. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒருவன் துன்பப்படுத்தும் போதோ, ஒரு விழுந்து கிடக்கும் போதோ, ஒரு இழந்துக்கு முன்னே தவிக்கப்படும் போதோ உடனடியாக போய் நீ உதவி செய்து தூக்கி எடுத்துதான் கத்திரம் கூடிய இருப்பான். அவன் விழுந்த பிற்பாடு அவன் இப்படிப்பட்ட பாவம் செய்தான், அதை தான் அனுபவிக்கிறான். நீ சொல்ல தகாத. நல்லா பாருங்க, சிலுவை நாட்களை பார்க்குறீங்க, நீங்க பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, வேதத்தை அறியாத கூட பரவாயில்லைங்க, அவன் அறியாத செய்கிற பாவம் மன்னிக்கப்படும். வேதத்தை அறிந்தவர்கள் சிலர் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் செய்த பாவத்துக்காக இன்னைக்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறான், அதனால தான் இப்படிப்பட்ட துன்பம் வந்ததுன்னு சொல்லுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்படும் போது இவரை இல்லாமல் ஒருவனை சிறைசாலையில் கொண்டு வந்து இவனுக்கு தான் அநேக பாவத்தில் பட்ட ஒரு மனுஷன் அவனை வேணாம் என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அர்ப்பணித்து கொடுத்தான். அப்படிப்பட்ட பாவி அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை வேணாம்னு சொல்லி அவனை விலைக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த தண்ணியை தானா ஏற்றுக்கொள்ளப்பட்ட. ஏன் தெரியுமா? உன் பாவம் என் பாவம் மன்னிக்கும்படியாக தன்னை ஆவி ஆத்மா சரீரத்தை அப்படி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தாரு. எனக்கு என்னத்தை ஒப்பு கொடுக்குற? இந்த சங்கீத புத்தகத்தில் படித்தவன் 34:14 படி. இதோட பார்த்தீங்கன்னா மற்றொரு வசனம் நல்லா இருக்கும். அங்கே 37:27 படிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். தீமை விட்டு விலகு, நன்மை செய், என்று நிலைத்திருப்ப. தீமை விட்டு விலகு, நன்மையை செய்ய, என்ன நினைத்திருப்ப. அப்போ உன் காலத்தை தேவனுக்கு அர்ப்பணித்தா அதை மட்டும் அர்ப்பணித்தது முக்கியம் கிடையாது. என் காலத்தை பார்த்துக்காண்டு சொல்றது முக்கியம் கிடையாது. உன்னை சூத்திருக்கிற பிரச்சனை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்றது பிரச்சனை கிடையாது. இந்த காரியத்தை விடுவித்து எனக்கு காத்துக்கொள்ளுன்றது பிரச்சனை கிடையாதுங்க. அறிக்கை செய்வதோட இனி யாரை பற்றி குறை சொல்லாதபடி உடைய ஆவி ஆத்மா சரிகளத்தை கத்தர் கொடுத்த என்று சொன்னால் நிச்சயமா கத்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருகு செய்வார். கத்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டு விசுவாசிங்க. மற்றவங்களுக்கு தீமையை சொல்லாதீங்க, தீமை விட்டு விலங்க, நன்மை செய்யுங்க, என்ன நிலைத்திருப்பீங்க. உங்களுடைய விண்ணப்பம் அப்படியே கேட்கப்படும். என் காலம் உங்களுக்கு கருத்தில் இருக்குதுன்னு கத்திரிட்டு சொல்லிட்டு இந்த சத்துருக்களை போராட்டத்தை விலைக்கு காத்துக்கொள்ளு சொல்லிட்டு நிச்சயமா கத்திர காப்பார். ஜெபிப்போமா? என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவே,
இப்படி கிருபைக்காக சோத்தரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறாங்கப்பா. எல்லாரும் நமக்கு விரோதமாக எழும்பிட்டார்களே, எனக்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி இவைகளை விட்டு விலகி நின்றால் என்றென்றைக்கு நீ நிற்பேன் என்று சொல்லி சங்கீதம் 37:27 சொல்லப்பட்டதை போல தீமையை விட்டு விலகு அப்பா, நன்மையை நாடு, சமாதானத்தை தேடிப்போ என்று சொன்னீர். சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யும் கூடியே இருப்பார். எவைகள் ஒண்ணுமோ உன் காலங்கள் பொல்லாதது, உன் நாட்கள் பொல்லாதது, உன் நேரம் பொல்லாதது, எல்லாத்தையும் விலக்கி வா என்று சொல்றாரு. அப்படி நீ வந்தால் உன் புலம்பலை ஆனந்த களிப்பா கர்த்தர் மாற்றுவோம். சங்கீத புத்தகம் 30:11 படி உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற்றுவேன் என்றார். நிச்சயம் மாற்ற போறார். இந்த செய்தி நீ கேட்கும் போது உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரின் வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார். பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, ஆலயத்தை கட்டுறதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இனிமே கொடுங்கள் என்று சொல்வதை காட்டியும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மேல மேல ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமென், ஆமென். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை மேல மேல ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைய செய்தி பார்ப்போம். சங்கீத புத்தகத்திலிருந்து 31ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் படிக்கப்படும் போது என் காலங்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பார்க்கிற அன்பு சகோதரியே சகோதரனே, உன் காலங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் உன் சத்துருவிலிருந்து பொல்லாதவர்கள் கையிலிருந்து உன்னை தப்பி வைப்பான். இப்படிதான் அந்த விண்ணப்பமே. என் காலங்கள் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் சத்துருவிலிருந்து என்னை துன்படுத்துறவங்க கையிலிருந்து என்னை தப்பியும் என்று வேண்டிக் கொண்டதை கேட்பார். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்? அதுக்கு நான் எல்லாத்தையும் விலைக்கு காக்க நாரடி, நீ அர்ப்பணிக்க நீரடியான்னு உன்னை கேட்கிற ஆண்டவர். நீங்க அநேக காரியத்தை கொடுத்து விண்ணப்பங்களில் சொல்லுவோம் பாருங்க, நம்மள மாதிரி ஜெபிக்கிறவங்க யாரும் கிடையாது. அநேக தவறுகள் இருக்கும், குற்றம் இருக்கும் நம்ம கிட்ட, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா கடவுளிடத்துல நம்ம அதை அறிக்கை செய்யாதே சொல்லுவோம். இங்கே தான் அப்படி படிப்போம் இல்லையா? சங்கீத புத்தகம் 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், என் காலங்கள் உங்களுடைய கரத்துல இல்லையா? என் காலங்கள் நல்லா அழகா இருக்கும். நான் மாற்றி வாசிக்கிறேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கின்றது, என் சத்துருகளின் கையில் என்னை துன்படுத்துறவன் கையிலிருந்து என்னையும் தப்பிவியும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் தப்பி வைக்கிறடிப்பா, உனக்கு இருக்கிற பிரச்சனையை முதல்ல அறிக்கை செய்து விட்டு உன் நாவு அடக்கணுன்றாரு. எப்படி அடக்கணும்னாரு, உன் நாவு பொல்லாப்புகளுக்கும் உதடுகளையும் கபடங்களுக்கு விலக்கி காத்துக்கொள். நிச்சயமா கர்த்தர் உன்னை வெடி வைப்பார். நம்ம நாவுக்கு இது பாருங்க, ஒரு விஷயத்தை புரியாமலே பேசுவோம், தெரியாது பேசுவோம், மேன்மையா பேசுவோம். அதுதான் அநேக இந்த நாவுக்காக நம்ம சங்கீத உபாகம் புத்தகத்தில் கூட நான் படிக்கப்படும் போது அதில் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் போது எல்லாத்துக்கும் இந்த நாவை தான் முன்குறித்தார். அப்போ தேவனுடைய காரியங்களை கொடுத்து பைபிள் ஃபுல்லாக நம்ம எங்கே தேடினாலும் நம் நாவால் தேவனுக்கு அறிக்கை செய்வதாக இருந்தால் பொல்லாப்புகள் நேரிடாது, மந்திரம் சூனியம் நேரிடாது, கட்டுகள் நேரிடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ நம்பி ஓடினால் இதெல்லாம் நேரிக்கூடாதாக கனவுலையும் சொப்பனத்திலும் பயத்தை உண்டாகும். தேவனுக்கு விரோதமான பேச்சுகள் உன்னிடத்தில் இருந்தா இல்லையா, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியத்தை நம்ம யோசித்துக் கொண்டிருந்தோம்னா அப்ப எப்படி ஊராக்கா இருக்கும்? இன்பம் தந்த இரவு எனக்கு பயங்கரமா இருக்குது நேசையில பிடிக்கிறோம் இல்லையா? ஏன் இன்பம் தந்த இரவு உனக்கு பயங்கரமா மாறிச்சு? தேவனுக்கு பிரியமில்லைன்னா எப்படி தேவன் உன்னை காத்துக்கொள்வாரு? என் காலங்கள் உன் கரத்தில் இருக்குது, என் சத்துருக்கள் இருந்து என்னை என்ன பண்ணு, என் காலங்கள் உன் கரத்தில் இருக்குது, என் சத்துருக்கள் இருந்து என்னை விலக்கி காலுக்குன்னா என் காலங்கள் உன் கரத்தில் இருக்குது. ஓகே, என் சத்துருகளின் கையிலிருந்து என்னை துன்படுத்தும் கையிலிருந்து என்னை தப்பிவேன் என்று சொன்னா அதுக்கு ஆண்டவர் பதில் உடனடியே பதில் கொடுக்கிறாரு, உன் நாவுகளின் பொல்லாப்புகளும் உதடியின் கவடங்களையும் விலக்கி காத்துக்கொள். ரெண்டு காரியம் இருக்கு இல்லையா? அப்ப நம் நாவுல எத்தனையோ பொல்லாப்புகள் இருக்கு இல்லையா? மற்றவங்களை குறை சொல்லும் போது எப்படி தூக்கம் இருக்கும்? இன்னைக்கு என் மகனை கொடுத்து ரொம்ப பேசி கொண்டிருக்கணும் ஒரு விஷயத்த நான் வெளியே போயிட்டு வந்தேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது 16ஆம் வசனத்தை படிக்கப்படும் போது தானியேலை குற்றப்படுத்தி சிங்கின் குழியில் போடப்பட்டவன் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாத போயிட்டானா. ஆனா உனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு சொன்னா அவனை போலதான் மற்றவனை குற்றப்படுத்தி உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல மனுஷனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற அநேக தேவையில்லாத ஒரு காரியம் தலையிட்டு உன் நாவு திறக்கப்பட்டிருக்குது. அதை தான் இங்க சொல்றாரு, அங்க உன் நாவின் பொல்லாப்புகளும் உதடுகளின் கபடங்களையும் விலக்கி காத்துக்கொள். அப்ப கர்த்தர் நமக்கு நன்மையானது செய்வார் இல்லையா? நன்மையானது செய்வார் இல்லையா?
என் காலம் உன் கரத்தில் இருக்குதுங்க, சத்துரு கையிலிருந்து விலக்கி என்னை காத்துக்கொள்ளு என்று சொன்னால், அப்போ உன் நாவு எப்படி இருக்குதுன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத இருந்தால் பல பிரச்சனையை சந்திக்க பிடிக்கும். நீ ஆலயத்துக்கு வர, சத்தியத்தை கேட்கிற, அநேக கடத்தை ஜெபிக்கிற, பல விதமான காரியங்களுக்கு காணிக்க கூட கொடுக்கிற, ஆனா உன் நாவின் பொல்லாப்பை விட்டு விலகாது இருக்கிற. இவர்கள் என்ன சொன்னார்? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பல காரியங்களுக்கு நானே இல்லை, சில நேரத்தில் திடீர்னு இப்போ நான் அது இப்போ பேசுவது கிடையாது. ஏன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு பேசுவோம் இல்லையா? அந்த நன்மையை செய்யும் போது கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுகிற ஆண்டவரை விட்டுட்டு நம்முடைய பெருமையை நம்மளை பேச வைக்கப்படும் போது தேவன் நம்மளை திருப்பி கேட்கிற கேள்விதான். இது அழகா இருக்குது பாருங்க. சங்கீத புத்தகம் 34 சங்கீதம் 13 வசனத்துல அழகா, உன் நாவை பொல்லாப்புகளுக்கும் உதடுகளும் கபடங்களுக்கு விலக்கி காத்துக்கொள். அப்படி இருந்தால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தால் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இதுல 5ஆம் வசனத்துல படிப்போம். நீங்க 13 பட்சத்தில் சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், முகங்கள் பிரகாசம், அவர்களோ முகங்கள் வெக்கப்பட்டு போகவில்லை. எப்போ? நாவிலிருந்து விலக்கி என்னை காக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் இங்க சங்கீதம் 141:3 என்னையா என் வாய்க்கு காவலவை. நல்லா இருக்கும் பைபிள்ல வசனங்கள். அப்போ வாய்க்கு என்ன வைக்க சொல்றாங்க? காவல வைக்கணுமா? ஏன்னா அந்த வாய் திறக்கப்படும் போது என்னுடைய காரியங்களை கொடுத்து அநேக நம்ம பேசிக்கொண்டு போவோம். பார்த்தா, கர்த்தாவே என் வாய்க்கு காவல வையும், என் உதடுக்கு வாசலை காத்துக்கொள்ளும். அப்போ வாய்க்கு காவல் வைக்கிறது கிடையாதுங்க. நம்ம இஷ்டப்படி பேசணும், அநேக காரியத்தில் பேசணும். எப்படிங்க உங்களுக்கு இரவுல தூக்கம் வரும்? எப்படிங்க நெடுக்கிற காரியம் நடக்கும்? எப்படிங்க மற்றவங்களை கொடுத்து நம்ம துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறோமே? நீ அடுத்தவங்களை பார்த்து கோவப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து யோசிக்க கூடாது. இன்னைக்கு பார்த்து நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தேடி கடந்து போனேன். சிஎஸ்சி சார்ந்திருக்கிற ஒரு தாயாரை தேடி அவங்க பேசலாம் கடந்து போனேன். சிஎஸ் சம்பளத்தில் அவர் தகப்பனார் எங்களுடைய சிறிய தகப்பனார் தான். அவர் இறந்துட்டாரு. அவருக்கு பிற்பாடு அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி, நம்ம கிராமத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா இல்லையா? கல்லறை திருநாள் வரும். தேசத்தில் எல்லாருமே அதை பாட்டு பாடி கொண்டாடி கொண்டிருப்பாங்க. எங்கள் கிராமம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒன்றுமே இல்லாத மாதிரி வறுமையாக இருக்கும். எனக்கு என்னமோ இன்றைக்கி ட்ரெயினில் நான் வந்து கொண்டிருக்க விடும் போது நான் அநேக வசனத்தை படிக்கப்படும் போது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை ஞாபகப்படுத்தி 20ஆம் வசனத்தையும், ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 20ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். அங்கே ஆபிரகாமனுடைய தன் மனைவிக்கு கல்லறை பணம் கொடுத்து வாங்கினதையும் பார்க்கிறோம். இங்கே யாக்கோபுடைய மக ராக்கலுக்கு அந்த கல்லறைக்கு ஒரு தூணை வைத்ததையும் சாட்டுறோம். அந்த தூணை தான் இந்த நாடு வரைக்கும் இருக்குது. அதுதான் கல்லறை திருநாளாக நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம யோசிக்கிறத தேவன் பார்த்திருக்கிறார். நீ தேவனுக்கு பிரியமானதை யோசித்து கடந்து போகும்போது உன்னுடைய பயணத்துக்கு முன்போ பின்பாக உன்னை காத்துக் கொள்வாரு. அப்போ நம்ம எதை விட்டு விலகணும்னா, சில விஷயத்தை தேவனுக்கு கற்றுக் கொடுக்க பாருங்க. அங்க அதே சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதத்துல 14ஆம் வசனம், தீமை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடு, அது தொடர்ந்து கொள்ளுன்ற. அப்ப நம்ம எதை விட்டு விலகல? தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள்ளுன்றாரு. நம்ம என்ன பண்றோம்? தீமையை விட்டு விலகிறது கிடையாது. எப்பவுமே ஒருத்தரை பற்றி நம்ம குற்றப்படுத்தி கொண்டே இருந்தோம்னா, வாய்நாள் முழுவதும் அவர்களிடத்து பேசிக்கொண்டே இருந்தா நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானம் நிச்சயமா வராது. சிலரும் பார்த்தா தன்னை மேன்மையாக வைத்துக் கொள்ளும். அவங்களுக்கு கொஞ்சம் ஆராய்ந்து, இன்னைக்கு ஒரு தம்பிக்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், அது பேசிக்கொண்டு போது சொன்னா, நான் எதுவும் சொல்ல வந்தனோ அவர் சொன்னார், அப்பா இந்த காரியம்லாம் ஆல்ரெடி நான் செய்து முடிச்சிருவேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒருவன் துன்பப்படுத்தும் போதோ, ஒரு விழுந்து கிடக்கும் போதோ, ஒரு இழந்துக்கு முன்னே தவிக்கப்படும் போது உடனடியாக போய் நீ உதவி செய்து தூக்கி எடுத்துதான் கத்திரம் கூடிய இருப்பான். அவன் விழுந்த பிற்பாடு அவன் இப்படிப்பட்ட பாவம் செய்தான், அதை தான் அனுபவிக்கிறான். நீ சொல்ல தகாத. நல்லா பாருங்க, சிலுவை நாட்களை பார்க்குறீங்க, நீங்க பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, வேதத்தை அறியாத கூட பரவாயில்லைங்க, அவன் அறியாத செய்கிற பாவம் மன்னிக்கப்படும். வேதத்தை அறிந்தவர்களே சிலர் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் செய்த பாவத்துக்காக இன்னைக்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறான், அதனால தான் இப்படிப்பட்ட துன்பம் வந்துன்னு சொல்லுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்படும் போது இவரை இல்லாமல் ஒருவனை சிறைசாலையும் கொண்டு வந்து இவனுக்கு தான் அநேக பாவத்தில் பட்ட ஒரு மனுஷன், அவனை வேணா என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அர்ப்பணித்து கொடுத்தான். அப்படிப்பட்ட பாவி அவனுக்கு கொடுக்க தண்டனை வேணாம் என்று சொல்லி அவனை விலைக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த தண்ணியை தானா ஏற்றுக்கொள்ளப்பட்ட. ஏன் தெரியுமா? உன் பாவம் என் பாவம் மன்னிக்கும்படியாக
தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அப்படியே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தாரு. எனக்கு என்னத்தை ஒப்பு கொடுக்குற? இந்த சங்கீத புத்தகத்தில் படித்தவன் 34:14 படி. இதோட பார்த்தீங்கன்னா மற்றொரு வசனம் நல்லா இருக்கும். அங்கே 37:27 படிக்கிற பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தீமை விட்டு விலகு, நன்மை செய், என்று நிலைத்திருப்ப. தீமை விட்டு விலகு, நன்மையை செய், என்ன நிலைத்திருப்ப. அப்போ உன் காலத்தை தேவனுக்கு அர்ப்பணித்தா அதை மட்டும் அர்ப்பணித்தது முக்கியம் கிடையாது. என் காலத்தை பார்த்துக்காண்டு சொல்றது முக்கியம் கிடையாது. உன்னை சூத்திருக்கிற பிரச்சனை விலக்கி காத்துக்கொள்ளு என்று சொல்றது பிரச்சனை கிடையாது. இந்த காரியத்தை விடுவித்து எனக்கு காத்துக்கொள்ளுன்றது பிரச்சனை கிடையாதுங்க. அறிக்கை செய்வதோட இனி யாரை பற்றி குறை சொல்லாதபடி உடைய ஆவி ஆத்மா சரிகளத்தை கத்தர் கொடுத்த என்று சொன்னால் நிச்சயமா கத்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருகு செய்வார். கத்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டு விசுவாசிங்க. மற்றவங்களுக்கு தீமையை சொல்லாதீங்க, தீமை விட்டு விலங்க, நன்மை செய்யுங்க, என்ன நிலைத்திருப்பீங்க. உங்களுடைய விண்ணப்பம் அப்படியே கேட்கப்படும். என் காலம் உங்களுக்கு கருத்தில் இருக்குதுன்னு கத்திரிட்டு சொல்லிட்டு இந்த சத்துருக்களை நீ போராட்ட நீ விலைக்கு காத்துக்கொள்ளு சொல்லிட்டு நிச்சயமா கத்திரிக்காப்பார். ஜெபிப்போமா? என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவே, இப்படி கிருபைக்காக சோத்தரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறாங்கப்பா. எல்லாரும் நமக்கு விரோதமாக எழும்பிட்டார்களே, எனக்கு யார் இருக்கிறான் என்று சொல்லி இவைகளை விட்டு விலகி நின்றால் என்றென்றைக்கு நீ நிற்பேன் என்று சொல்லி சங்கீதம் 37:27 சொல்லப்பட்டதை போல தீமையை விட்டு விலகு அப்ப நன்மையை நாடு, சமாதானத்தை தேடிப்போ என்று சொன்னீர். சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யும் கூடியே இருப்பார். எவைகள் ஒண்ணுமோ உன் காலங்கள் பொல்லாதது, உன் நாட்கள் பொல்லாதது, உன் நேரம் பொல்லாதது, எல்லாத்தையும் விலக்கி வா என்று சொல்றாரு. அப்படி நீ வந்தால் உன் புலம்பலை ஆனந்த கழிப்பா கத்தர் மாற்றுவான். சங்கீத புத்தகம் 30:11 படி உன் புலம்பலை நான் ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன் என்றார். நிச்சயம் மாற்ற போறார். இந்த செய்தி நீ கேட்கும் போது உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக கத்தர் மாற்றுவார். கத்தரின் வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை ஆலயத்தை கட்டுறதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இனிமே கொடுங்கள் என்று சொல்வதை காட்டியும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கத்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதித்து பெருக செய்வார்கள். ஆமென், ஆமென்.